ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க ஒரு ஒரு இந்தியனா, ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா, இந்த பெல்காமில் நடந்த இந்த சம்பவத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத, சகித்து கொள்ள முடியாத ஒரு இந்தியனா நான் என்னுடைய மனக்குமுறல்களையும் என்னுடைய எதிர்ப்பையும் இந்த வீடியோவில் நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன். இது எந்த விதத்துலையும் யார் மனசையும் புண்படுத்துறதுக்காண்டி கிடையாது. முழுக்க முழுக்க நம்ம நாட்டோட வளர்ச்சியும் நம் நாட்டோட மக்களுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான். ஓகே, பெல்காமில் நடந்த விஷயம் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இன்னொன்று, ஜம்மு அண்ட் காஷ்மீர் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருடங்களாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிசப்தமான ஒரு அமைதி. முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான பயங்கரமான சர்ச்சைகள், பயங்கரமான பிரச்சனைகள், இராணுவ வீரர்கள் இறந்து போவாங்க, இல்லைனா தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்படுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக போய்கிட்டே இருந்தது. இதை வைத்து என்ன பண்ணிக்கிருந்தாங்க, அரசியல் பண்ணி படைச்சிக்கிட்டு இருந்தாங்க ஒரு சில கட்சிகள். அதுக்கப்புறமா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, கொஞ்சம் வருடங்களுக்கு முன்பாக இப்போ இருக்கிற அரசு இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தடாலடியாக இறங்கி டெரரிஸ்ட் எல்லாத்தையும் ஓட விட்டு அங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆட்சியை கொண்டு வந்தாங்க, ஒரு அமைதியான சூழலை கொண்டு வந்தாங்க. அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு சுற்றி பார்க்குறதுக்கே பயந்துக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் அங்கே கிரிக்கெட் கிரவுண்டு வச்சு அங்கே கிரிக்கெட் மேட்ச் 2020 நடத்திய ஒரு விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு அமைதியான சூழல் இருந்த இடத்துல திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்பாவி மக்கள், அதாவது சுற்றுப்பயணம் போன மக்கள், சுற்றி பார்க்க போனவங்கள எவ்வளோ வெறி இருந்துச்சுன்னா, ஒரு மதத்தின் அடிப்படையில் ஒரு மனுஷன் எவ்வளோ தூரம் மக்கா போகிறான் அப்படிங்கிறதுக்கு இவங்க தான் எடுத்துக்காட்டு. எவ்வளோ வெறி இருந்துச்சுன்னா, அவன் கொஞ்சம் கூட ஈவருக்கு இல்லாமல் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு இண்டிவிஜுவலாக கூப்பிட்டு நீ யார் அப்படின்னு செக் பண்ணி அவனை சுட்டிருக்கான் கொண்டிருக்கான் அப்படின்னா அவன் எவ்வளோ பெரிய முட்டா பயலாக இருப்பான் பாருங்க. யோசித்து பாருங்களேன். அங்கே போயிருந்தவங்க அந்த மாதிரி நினச்சி பார்த்துருப்பாங்களே, இந்த மாதிரிலாம் நமக்கு நடக்கும், இப்படி நம்மளுடைய உயிர் போகும், இல்லை அங்கேருந்த உறவினர்கள் நம்ம கூட இருந்தவங்க இப்படி இறந்து போவாங்க, நம்முடைய அப்பா இறந்து போவாங்க, தம்பி இறந்து போவாங்க, நம்முடைய கணவர் இறந்து போவாங்க அப்படின்னு நினச்சி பார்த்துருப்பாங்களா? இன்றைக்கி 26 பேர் அநியாயமாக சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறாங்க. மீடியாக்கள் இந்த நியூஸ் வருது. இதில் இந்தியாவுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமான கருத்துக்களை பேசுகிறாங்க. இந்தியனா கொந்தளிச்சு நிறையா பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொருத்தர் என்னன்னா, இது இப்போ இருக்கிற அந்த ஆட்சியில் அந்த அரசு பண்ணுற வேலை அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு யோசித்து பாருங்களேன், யாராவது அப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு. தன்னுடைய அரசியல் சுய லாபத்துக்காக இந்த மாதிரி விஷயங்களை பண்ண முடியுமா? இன்றைக்கி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதில் ஒருத்தன் பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுடைய இராணுவத்தில் ரொம்ப ஸ்பெஷல் ஃபோர்ஸில் இருந்தவனா, பயங்கரமாக ட்ரெயின் பண்ணியிருப்பானுங்க அவங்கள. எந்த மாதிரி சூழ்நிலையிலையும் தப்பித்து வரக்கூடிய, எந்த மாதிரி என்வாயர்மெண்ட்லேயும் அவன் என்ன பண்ணும், தாக்கு பிக்கக்கூடிய அளவுக்கு எல்லாத்துலேயும் பயங்கரமாக திறமை உள்ளவனாக தான் அந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸில் இருப்பானுங்க. அப்படிப்பட்டவனுங்களை வளர்த்து அவனுக்கு கீழே தான் என்ன பண்ணியிருக்கானுங்க, இந்த மாதிரி அசம்பாவிதத்தை பண்ணியிருக்கிறானுங்க. இன்றைக்கி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு வீடியோ பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகி போயிட்டுருக்கு. அதை பற்றி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய உளவுத்துறையும் அதே மாதிரி பலதரப்பட்ட ஒரு விசாரணை போயிட்டுருக்கு. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ரோப் காரில் ஒருத்தர் மேலே ஜாலியாக ட்ராவல் பண்ணிவிட்டு செல்ஃபி வீடியோ எடுத்துகிட்ருக்கிறாரு. அவருக்கு கீழே என்ன நடக்குதுன்னே தெரியல. அப்போது என்ன நடக்குது அப்படின்னா, கீழே சவுண்டு, துப்பாக்கி சவுண்டு நம்ம அந்த வீடியோவிலே பார்க்க முடியுது.
துப்பாக்கி சவுண்டில் சுடுற சவுண்டு கேட்குது, கீழே விழுகிறாங்க, பொத்து பொத்துன்னு விழுகிற சவுண்ட்லாம் கேட்குது. அப்போ அவருக்கு தெரியாமல் அந்த வீடியோ எடுத்துருக்கிறாரு. அவர் எப்படி தப்பிச்சுக்கிட்டார்? அவர் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த வீடியோவிலையும் ஒரு விஷயம் நோட் ஆகிருக்கு. என்ன அப்படின்னா, அதாவது அந்த ரோப்காரை இது பண்ணி விட்றான்ல, அவன் என்ன பண்ணுறான், ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதை இது பண்ணுறான். அதுக்கப்புறம் தான் இந்த கன் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இது பயங்கரமாக திட்டமிட்டு செயல்படுத்தப்பட்ட ஒரு தாக்குதலா அப்படிங்கிற கோணத்துலேயும் இன்றைக்கி இராணுவம், அதேமாதிரி காஷ்மீரில் உள்ள லோக்கல் போலீஸ்லேருந்து எல்லாருமே, என்ஐலேருந்து எல்லாருமே பயங்கரமாக இதை விசாரிச்சிட்ருக்குறாங்க. அதாவது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திட்டவட்டமாக பேசியிருக்கிறாங்க. இந்த 26 குடும்பத்துக்கும் கண்டிப்பாக என்ன கிடைக்கும், நியாயம் கிடைக்கும், தக்க பதிலடி கொடுப்போம், வெயிட் பண்ணி பாருங்கள் அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஐயா அவர்கள் நேர்லேயே போயிட்டார், களத்துக்கே போயிட்டார். அந்த ஸ்பாட்லேயே போய் பார்த்து என்ன ஏதுன்னு பார்த்து ஃபுல் அண்ட் ஃபுல் இது பண்ணியிருக்கிறார். இதுவும் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இப்போ இந்த விஷயம் பாகிஸ்தான் தரப்பில் என்ன பண்ணியிருக்கானுங்க அப்படின்னா, அவங்க என்றைக்குமே பண்ணதை நான் தான் பண்ணேன்னு சொல்லி ஒத்துக்கவே மாட்டானுங்க. இருக்கிற சர்வதேச தீவிரவாதிகளை பூரா வளர்த்த ஒரு இடமா தான் இந்த பாகிஸ்தான் இருக்குது. இது உலக நாடுகள் எல்லாத்துக்குமே தெரியும். இன்னைக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு மறைமுகமாக இல்லை, டைரெக்டாகவே சப்போர்ட் பண்ணுற மாதிரி இன்றைக்கி சீனாக்காரன் அந்த சப்பமுக்குவன் அவங்க வாயை திறந்துருக்குறாங்க. இப்போ இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்குறப்ப என்ன தோணுது அப்படின்னா, இந்தியாவோட வளர்ச்சியை சகித்து கொள்ள முடியாத ஈனப்பிறவிகளான இந்த சைனாக்காரனும் பாகிஸ்தான்காரனும் அப்பாவி மக்களை இது பண்ணியிருக்காங்க. யோசித்து பாருங்களேன், ஒரு நாட்டோட தீவிரவாதிகள் இன்னொரு பக்கம் இருக்கட்டும், ஒரு நாட்டோட இராணுவமே இன்னொரு நாட்டு மக்களை ஈவிரக்கம் இல்லாமல் இப்படி சுட்டு கொண்டிருக்காங்கன்னா, இவங்கெல்லாம் மனுஷ பிறவிகளா இல்லை ஈனப்பறவைகளானே தெரியல. கொஞ்சம் யோசித்து பாருங்க, நெஞ்சம் பதவிதைக்குது. அந்த அளவுக்கு வெறியா இருக்கு நமக்கு. அதாவது இந்தியாங்கிறது பல மதங்கள், பல இனங்கள் கலந்து இன்னைக்கு உலகத்துக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு நாடாக இருக்கு. எங்களுக்குள்ள நாங்கள் சண்டை போட்டுப்போம், ஆனால் எங்களுக்குன்னு ஒன்று வந்துச்சு அப்படின்னா எல்லாரும் நிற்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வரைக்கும் இந்தியா இருக்கவங்க. அந்த காஷ்மீர் தாக்குதலில் கூட ஏகப்பட்ட சிறுவர்கள், பெண்கள் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த உள்ளூர் முஸ்லீம் சகோதரர்களால் காப்பாற்றப்பட்டு பாதுகாக்கப்பட்டு நிறைய பேர் உயிர் தப்பிச்சு வந்திருக்கிறாங்க. இந்த விஷயம் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இவனுக்கு எப்படியாவது ஒரு மதக்கலவரத்தை கிளப்பி விட்டுட்டு அதன் மூலம் இந்தியாவோட வளர்ச்சியையும் இதையும் பிரச்சனையும் உருவாக்கி விட்டோம்னா இதை சமாளிக்கிறதுக்கே இவங்களுக்கு டைம் ஆகும், இவங்க நாட்டோட வளர்ச்சி பற்றி யோசிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ கேவலமான கீழ்த்தரமான வேலைகளையும் இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதில் இங்கே இருக்கிற சில லூசு பயலுக என்னன்னே தெரியாமல் என்ன நடந்திருக்குங்கிறத கொஞ்சம் கூட காதில் வாங்கிக்காமல் தலைப்பு செய்தியை மட்டும் வாசித்துக்கிட்டு என்ன பண்ணுறானுங்க, தேவையில்லாமல் நிறையா பேசிகிட்டு இருக்கானுங்க. அவங்களாம் நான் என்ன பண்ணுறது, இதில் பெரிய பெரிய மூத்த அரசியல்வாதி மட்டும் அப்படி தான் பேசிகிட்டு இருக்கானுங்க. கொஞ்சம் கூட மனசாட்சி வேணாமா? செத்து போனது நம்ம இந்தியருங்கிறது அது பக்கம், இன்னொரு செத்து போனது அப்பாவி மக்கள், அது யாராக வேணா இருக்கட்டுமே, அதுக்குன்னு ஒரு ஒரு உணர்வு வேணும். உணர்வு இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கானுங்க நிறைய பேர். அதே மாதிரி நம்மளுடைய வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம், இந்தியாவுக்குள்ளே இருந்துக்கிட்டேன்னு இந்த மாதிரி தீவிரவாத கும்பலுக்கு சப்போர்ட் பண்ணுற நிறைய நாய் இருக்காங்க. இந்தியாவில் இருந்துக்கிட்டு சொகுசாக இருந்துக்கிட்டு இந்திய நலத்திட்டங்களை பெற்றுக்கிட்டு பாதுகாப்பாக இருந்துக்கிட்டு இந்தியாவோட வளர்ச்சியையும் இந்தியாவுடைய கண்டுபிடிப்புகளையும்
கேலியும் கிண்டலும் பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கானுங்க. இங்கே உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இவனுங்க நம்ம என்ன பண்ணுறது சொல்லுங்கள் பார்ப்போம். நீ அதாவது ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்காதா, இதை வச்சு அரசியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா குரூப் இருக்கிறானுங்க. இங்கே கட்சிகள் அதிகம். அதாவது கோடி லட்சக்கணக்கான கட்சிகள் இருக்குது இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் மட்டும். அதனால் அவன் அவனுடைய சுயநலத்துக்காக சுயலாபத்துக்காக என்ன பேசுன்னு தெரியாமலாம் பேசிட்டு உட்காந்துருக்கானுங்க. இது ரொம்ப வெக்கக்காடான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். இதெல்லாம் எல்லாருமே, ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும், எல்லா கட்சிகளும் ஒரு மனதாக இந்த விஷயத்துக்கு குரல் கொடுத்து இதில் சம்பந்தப்பட்ட அத்தனை பேரையும், அது மாத்திரம் இல்லை, இதுக்கு பின்னாடி இருக்கிற எல்லாரையும் என்ன பண்ணணும், நீதிமன்றத்துக்கு முன்னாடி கொண்டு வரும், ஐநாவுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறையா உலக நாடுகளே பார்த்திங்க அப்படின்னா இந்த பாகிஸ்தான் மேலே இதுக்கு சப்போர்ட் பண்ணி பின்னாடி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க பாரு, இந்த சப்ப முகம் சைனாக்காரன், இவங்களுக்கெல்லாம் இந்த பொருளாதார தடையை மட்டும் கிடையாது, எல்லாத்தையும் கொண்டு வரோம்னா அங்கே இருக்கிற மக்கள் என்ன பண்ணுவானுங்க, அவங்க அரசு எதிர்த்து போராடுவாங்க. போராடினா அவங்க சும்மா இருப்பாங்க. இல்லைன்னா இந்த மாதிரி, ஏன்னா இன்றைக்கி பாகிஸ்தான்லேயும் இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. நமக்கு கிடைச்ச தகவல் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானோட மிலிட்ரியில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான நிறைய மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ், சீஃப் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே ரிசைன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரே நாளில் 1000க்கு மேலே ரிசைனேஷன் வந்திருக்கு அப்படிங்கிற நியூஸும் வந்துட்டுருக்கு. இது போக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிறான்ல பாகிஸ்தானுடைய பிரதமராக அவனுடைய அண்ணன் என்ன ஷெரீஃப்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் அதுக்கு முன்னாடி ஒரு 3 டைம் ஆட்சியில் இருந்துருவாங்க. அவங்க குடும்ப அரசியல் மாதிரி போல இருக்குது. அவனுக்கு அவன் என்ன சொல்லியிருக்கான், தயவுசெய்து இந்தியா கூட பிரச்சனை வச்சுக்காத, இந்த விஷயத்துலேருந்து எப்படி சுமூகமாக பேசி முடிக்கணுமோ பேசி முடிச்சுக்கோ, தேவையில்லாத பிரச்சனை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிடுறான். ஆனால் இந்த ஆள் கேட்குற மாதிரி கிடையாது. இவங்க ஒன்றுமே கிடையாது. அதாவது அகப்பையில் இருந்தால் தானே கையில் வரும்ன்றான், அகப்பையில் வரும்பாங்க, கரண்டியில் வரும் அப்படிம்பாங்க. இங்கே ஒன்றுமே கிடையாது. நாடு வளர்ச்சியே கிடையாது, பொருளாதார சீரழிவு. காரணம் இந்த சைனாக்காரன். எப்படி இலங்கையை பொருளாதார சீரழிவுனால கொண்டு அந்த இலங்கை இன்றைக்கி சைனாக்காரன் அவனுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்க மாதிரி இன்றைக்கி பாகிஸ்தானையும் அதுக்கான அவனுடைய கண்ட்ரோலில் கொண்டு வர போகிறான். உண்மையிலே அவன் ஹெல்ப் பண்ணுற மாதிரி என்ன பண்ணுவான், ஹெல்ப் பண்ணுவான், நிதி உதவி கொடுப்பான், வைப்பான். கடைசியில் இந்த கவர்மெண்ட்னால இது பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவான், ஃபஸ்ட்டு ஹார்பரை தூக்குவான், அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த கவர்மெண்ட்டையும் இவன் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுவான். இவன் சொல்கிறத எவன் கேட்குறானோ அப்போ தான் இவன் ஃபண்டு ரிலீஸ் பண்ணுற மாதிரி பண்ணுவான். இன்றைக்கி நிறைய வீடியோக்களை நம்ம பார்க்க முடியும். சைனா அதோட வளர்ச்சி நோக்கி போயிட்டுருக்கு, ஆனால் இந்தியாவில் இருக்க நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்கும். அதோட சைனாவோட ஏஐயோட இது வேறு லெவலில் இருக்குது. உலக நாடுகளே பிரமிச்சு பார்க்குது. டேய் உசுப்பல, அது ஒரு நாடாடா அந்த நாட்டில் இருக்கிறவங்க ஒரு ஆட்களாக நாட்டு மக்களை அவனுடைய சுயலாபத்துக்காக மற்ற நாடுகளுக்கு முன்னாடி நம்ம பெரிய ஆளாக வரணுங்கிறதுக்காண்டி கொத்தாக போட்டு எரிச்சு விட்ருக்காங்க கொரோனாவால். இந்த நாட்டில் ஒரு மக்கள் தொகையை குறைக்கணும்னு இந்த வேலையை பார்த்துட்டு இதனால் பார்த்திங்கன்னா உலக நாடுகளில் ஏகப்பட்ட மக்கள் ஏன் இறக்கணும்னு தெரியாமல் இறந்து போனாங்க கொரோனாவில். அது என்னத்தை கண்டுபிடிச்சி என்னத்தை இது பண்ணி என்ன பண்ண போகிறாங்க, ஒரு முன்னாடி பண்ண போகிறதில்ல. நாட்டு மக்களுடைய பாதுகாப்பும் நாட்டோட வளர்ச்சியும் செழிப்பும் தான் ஒரு நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானது. அபரிதமான வளர்ச்சி ஆபத்தில் கொண்டு போய் முடியும். அது ஏற்கனவே சைனாக்காரன் வாங்கியிருக்கிறான் அந்த வாங்கு, ஆனால் அதை திருந்துற மாதிரி இல்லை. மறுபடியும் இல்லாத வேலையெல்லாம் மறுபடியும் பார்த்துட்ருக்குறான். அதுக்கு மறுபடியும் ஒரு சம்பவம் நடக்கும், பேசாமல் இருப்பானுங்க. ஒரு இந்தியாங்கிறது என்னடா நினச்சிட்ருக்கீங்க, இந்தியாங்கிறது என்ன நினச்சிட்ருக்கீங்க? இன்றைக்கும் ஒரு முடிவு எடுத்தாலும் நாட்டு மக்கள் மட்டும் கிடையாது, மொத்த மக்களுடைய அந்த இதை கருதி ரொம்ப பொறுமையாக ரொம்ப தெளிவாக எடுக்கக்கூடிய ஒவ்வொரு டிசிஷனும் எடுக்கிறது இன்றைக்கி இந்தியா மட்டும்தான். உணர்ச்சி வசப்பட்டு போகிற அப்படிலாம் கிடையாது. நாங்கள் எந்த சண்டைக்கும் போக மாட்டோம். நான் வந்த சண்டையை
விடமாட்டோன்ற பாலிசியில் வாழ்ந்துட்டு இருக்கோங்க. நாங்கள் எங்களை பார்த்தா அசால்ட்டாக இருக்கோ, அவங்க ஒரு அடி அடித்தா கூட நீங்கள் தாங்க மாட்டீங்க. ஏன்னா ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்தியாவோட கட்டமைப்பு அப்படி. இன்றைக்கி அவன் பாகிஸ்தானில் உள்ள ஒருத்தன் சொல்லியிருக்கிறான், வெளியுறவு அவன் தெரில, அவன் என்ன அந்த நாயை பற்றி நமக்கு தெரிஞ்ச என்ன, அவன் சொல்லியிருக்கிறான் 130 அணுகுண்டு யாருக்காக வச்சுருக்கோம்னா இந்தியாவுக்காண்டி தான் வச்சுருக்கோம். எங்களுக்கு அந்த தண்ணியை திறந்து விடலை, அதில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நாங்கள் எதிர்த்து தாக்குவோம், அணுகுண்டு இது தாக்குதல் பண்ணுவோம் அப்படின்னு. நாங்கள்லாம் என்ன அணில் குண்டு வச்சுருக்கோமா? எவ்வளோ மடப்பையெல்லாம் இருக்கானுங்க பாருங்கள். கொஞ்சம் கூட யோசிக்காமல் இந்தியாவிலேருந்து நம்ம பிரிஞ்சு போயிருக்கோமே. இவ்வளோ தூரம் நம்ம இருந்தாலும் நம்ம அந்த ஒரு உணர்வு கூட இல்லாமல் பகை உணர்வோடே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறானு கடைசி வரைக்கும். கொஞ்ச நாள் சுகமாக போச்சு, வாகை எல்லையெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டு இங்கிட்ட இருக்கவங்க பாகிஸ்தான் போனாங்க, அங்கே இருக்கவங்க இந்தியாவுக்கு வந்தாங்க, சும்மா இருந்துச்சு. மறுபடியும் சப்ப மூக்கைங்காரன் பேச்சை கேட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு இந்தியா கூட பிரச்சனை பண்ணீங்கன்னா நீங்கள் தாண்டா அடி வாங்குவீங்க. அது சப்ப மூக்காரன் என்ன பண்ணுவான், உங்களை அடி வாங்க விட்டு சைஸாக ஒதுங்கி நின்றுப்பானுங்க. இன்றைக்கி எப்படி உக்ரைனை ஏற்றி விட்டு நோட்ட அமைப்புகள் அந்த ஐரோப்பிய நாடுகள் ஏற்றி விட்டுட்டு நீ அந்த நாடே ஒன்றுமெல்லாம் போச்சு, ரஷ்யாட்ட அடி வாங்கி இன்றைக்கி அவங்க பூரா அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் பூரா வேலையை பார்த்துட்ருக்காங்க. தயவு செய்து புரிஞ்சுக்குங்க, 6 உள்ள மனுஷனாக இருங்கடா டே, எல்லாமே உயிர்டா. நீ எந்த கடவுளை வேணால் கும்பிடு, அடுத்தவனுக்கு நீ தீங்கு நினச்சேனாவே உனக்கு அதை விட பல மடங்கு வரும். இந்தியா இப்போ வரைக்கும் எந்த ஒரு தீவிரவாதத்தையோ மதவாதத்தையோ ஏற்றுக்கொள்கிறதே கிடையாது. ஒரு அகிம்சையில் இன்றைக்கி சுதந்திரம் வாங்கின நாடு இந்தியா. அப்படிப்பட்ட ஒரு நாடு இப்போ வரைக்குமே ரொம்ப ரொம்ப யோசித்து தெளிவாக ஒவ்வொரு இதையும் முடிவையும் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. தேவையில்லாமல் இந்தியாவை சீதி பார்க்காதீங்க, சின்ன பெண்ணமாயிருவாங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் தெரிவிக்கிற ஒரு விஷயம், ஒரு இந்தியனாக தெரிவிக்கிற ஒரு விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன தோணுது, உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்தியா தக்க பதிலடி கொடுக்கும், எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பாரத கண்டிப்பாக செய்யும். ஜெய்ஹிந்த்.